வாசிக்கலாம். எரேமியா 17:7 பாருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதே இதுல பாத்தீங்கன்னா எரேமியா 17:5 வாசிக்கும் போது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த 2 வசனங்களை பார்க்கும்போது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் பாக்கியவான்களாய் காணப்பட்டார்களாம். அடுத்த வசனத்தை பார்க்கும்போது 17:5 பார்க்கும்போது அதை பாருங்க, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாய் கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சமான அந்த சரீரத்தை புயபலமாய் கொண்டு. இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் தன்னுடைய சரீரத்தை வைத்து நினைச்சுவாங்க பயங்காட்டி கொண்டு இருப்பார்கள். நிறைய பேர் என்னுடைய சரீரத்தினால் இந்த வேலையை செய்து என்னால் சம்பாதிக்க முடியும் சொல்லுவாங்க. நிறைய பேர் என்னால முடியும், இந்த காரியத்தை நான் செஞ்சிருவேன். ஆனா ஒரு நிமிஷத்துல ஒரு வியாதி, ஒரு தலைவலி நினைச்ச முடியாது, அந்த காரியத்தை செய்ய முடியாம கஷ்டப்பட்டு போய்விடும். நம்ம நினைச்சிருப்போம் என்னுடைய சரீரத்தினால நான் இந்த இடத்துல இந்த இவ்வளவு ரூபாய் கடன் வாங்கி அதை நினைச்சு இந்த வருஷத்துக்குள்ள கட்டி முடிச்சிருவேன்னு சொல்லி நினைச்சுவாங்க. ஒரு திட்டமிட்டு வைத்திருப்பார்கள். என்னால முடியும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு வைப்பார்கள். திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஆகி 1 மாசம் பெட்ல படுத்துட்டாங்கன்னு நினைச்சுவாங்க, கடனை அடைக்க முடியாமல் போய்விடும். அவர்கள் யார் மேல் நம்பிக்கை வைத்தார்கள்? மனுஷர் மேல் நம்பிக்கை. ஒருவேளை மனுஷர்கிட்ட நம்ம பணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளின் படிப்பு செலவுக்காக பேங்கை எதிர்நோக்கி கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? நாம் யாரை நம்பிக்கையா கொண்டிருக்கிறோம்? ஆனால் நம்ம நினைப்போம், நம்ம சபைக்கு வருகிறோம், இந்த இடத்துல வருகிறோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், பாடல்களை பாடுகிறோம், எல்லாம் செய்கிறோமே. ஆனால் நம்முடைய நம்பிக்கை மனுஷன் மேல இருக்கும் அல்லது தம்முடைய மாம்சத்தின் மேல இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கிறது? நாம் யார் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு 4 காரியங்களை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இந்த 4 காரியங்கள் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். ஒருவேளை நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது, இல்லைன்னா நான் எப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டு இருக்கிறேன், இந்த நாள் ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்துல பேசி கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்டு வர போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளத்தின் ஆழத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். வேற எந்த தெய்வமும் ஆராய்ந்து பார்க்க முடியாது. நினைச்சவர் வாசல் படியில் இருந்து கதவை தட்டி கொண்டுதான் நினைச்சவர் ஆண்டவர் உள்ள வருவாரு. ஒருவேளை அந்த வாசல் படியில் இருந்து ஆண்டு தட்டமல் நம்ம ஜெபிக்கும் போது நினைச்சவர் உள்ள நினைச்சவர் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் பூர்த்தி செய்வார். நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் நம்மோடு கூட இருந்து நினைச்சவர் எல்லாத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். பார்க்கலாமா யாரெல்லாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி நம்பிக்கை வைத்தவர்கள் என்று பார்க்கலாம். மனுஷன் மேல் நம்பிக்கை. சில பேர் நினைச்சுவாங்க மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைப்பார்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்த ஒரு இதை பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யார் வந்தார்? பெலிஸ்தியர் வந்தார்கள். பெலிஸ்தியர் நினைச்சா இஸ்ரேலுக்கு விரோதமாய் போராடுவதற்காக அந்த இடத்துல நிக்காங்க. அவங்க அந்த பகுதியில நிக்காங்க, இஸ்ரேல் ஜனங்க இந்த பகுதியில நிக்காங்க. நடுவில் நினைச்சுவான் கோலியாத் என்கிற ஒரு மனுஷன் நினைச்சுவான். காத்து ஊரானாகிய கோலியாத் என்கிற ஒரு மனிதன் நினைச்சுவான் நிற்பான். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாய் காணப்படுவான்? 6 அடி உயரம் நினைச்சுவான், 6 முழ உயரம், வளர்த்தியா இருப்பான், ரொம்ப வளர்த்தியா இருப்பான். அவன் நினைச்சுவான் கேடகத்தை தரித்திருப்பான், கவசத்தை போட்டிருப்பான். மனிதன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அவன் மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு அருவாளை எடுத்து அவனை வெட்டணும்னு நினைச்சோம், வெட்டவே முடியாது. அந்த அருவாளை நினைச்சு மழுகி போவோம். அவனுடைய முகம் மட்டும் தெரியும், மற்றது எல்லாத்தையும் நினைச்சுதான் கவசத்தாலே மூடிக்கொண்டான். அந்த மனுஷன் நினைச்சுவான் 40 நாள் நின்று நினைச்சுதான் இஸ்ரேலை பார்த்து நிந்திக்கிறான். ஆனா இஸ்ரேல் யாருடைய ஜனங்கள்? கர்த்தருடைய ஜனங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் கர்த்தருடைய ஜனங்களா இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சுவாங்க கர்த்தருக்கு விரோதமா நிறைய காரியங்களை செய்தாலும் நினைச்சதால் ஆண்டவர் மன்னித்து விடுதலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜனங்களை அவன் நினைச்சதான் நிறைய நேரம் நிந்திக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். இவனை வீழ்த்த போது எப்படி ஆண்டவர்கிட்ட முறையிட்டு இருப்பாங்க. ஒருவேளை ஜோம் இருக்கலாம், ஒரு சிலர் நினைச்சிருக்கலாம் ஜோம் இல்லாம அடிமையா இருந்துக்கலாம் கூட நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் நினைச்சார் பலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு துணையாய் நிற்கிறார். அல்லேலூயா. யார கூட்டு வராரு? தாவீதை கூட்டு நினைச்சாரு. அந்த இடத்துக்கு வராரு. தாவீதை நினைச்சா ரொம்ப கட்டையா இருக்கான். அவனுக்கு அந்த ராஜா நினைச்சாரு அவனுடைய கேடயத்தை எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. அது அவனோட நினைச்சது பெருசா இருக்கு. அவன் நினைச்சிருக்கலாம் இந்த சின்ன பையன் எப்படி அவரை என்ன வீழ்த்த முடியும்?
இந்த நாள் நம்மளும் நிறைய நம்பிக்கை வச்சிருப்போம். பெலிஸ்தியன் போல் கோலியாத் வந்து நிப்பான். ஒரு கடன் பிரச்சனை, பெரிய கடன் பிரச்சனை வந்து நிக்க, இது எப்படி அடைக்க போகிறோம்? இல்லைன்னா ஒரு பெரிய வியாதி வந்திருக்கும், இந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் எப்படி எனக்கு விடுதலை கொடுப்பார்? ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு பாடல் ஒண்ணு உண்டு பாத்தீங்களா? சின்னஞ்சிட்டு குருவியே, சின்னஞ்சிட்டு குருவியே, உன் சிறகு எனக்கு தந்திடுவாயா. மனுஷன் மேல நம்பிக்கை யாரு மேல வச்சிருக்கான் பாருங்க, அந்த குருவி மேல வச்சிருக்கான். ஐயோ, அந்த குருவி எப்படி இருக்கிறது? போய் தினம் நினைச்சது பறந்து கொண்டு தானியங்களை சேர்த்து கொண்டு கூட்டுக்கு வருகிறது. என்ன செய்யுது? உல்லாசமா என்ன செய்யுது? ஆடிக்கொண்டே இருக்கிறது. ஜாலியா போகுது. ஏதாவது வீட்டுல போகுது, கூடு கட்டுது, குஞ்சு பொறுக்கி நம்ம நெல்லு காயப்பட்டுனோம் நினைச்சது எடுத்து சாப்பிட்டு நினைச்சது அது நினைச்சது அது தன்னுடைய வாழ்க்கையை நினைச்சது பெருக்கி கொண்டு காணப்படுகிறது. ஆனா மனுஷனுக்கு ஆண்டவர் 6 அறிவை கொடுத்து எல்லாவற்றையும் சுதந்திரமாய் கொடுத்து அவருடைய சாயலாகவே நம்மளையும் படைத்து வைத்திருக்கிறார். ஆனா அந்த மனிதனுடைய நம்பிக்கை அந்த குருவின் மேல இருக்கு. ஐயோ, நீ சந்தோஷமா இருக்கிறே, அந்த குருவிக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த குருவிக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த குருவியை பார்த்து நம்ம சொல்றோம், நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்கியே. அதுக்கு அந்த குருவி என்ன பதில் சொல்லுது? ஐயோ ஐயோ, இது தெரியாதா, அந்த ஆண்டவர் எனக்கு மேலே இருக்கிறார். உணவும் கொடுக்கிறார், உலக இடம் கொடுக்கிறார், இந்த உலகத்தை படைத்து இருக்கிறார். உண்ண உணவு கொடுக்கிறார், உலக இடம் தருகிறார், இந்த உலகத்தை படைத்து இருக்கிறார். சின்ன சிட்டு குருவியே, சின்ன சிட்டு குருவியே, சந்தோஷமாய் படைச்சது யாரு? அங்கு எங்கும் பறந்துகிட்டு ஆனந்தமாய் பாடியே உன்னை அழகாக படைத்தது யாரு? ஐயோ, என்னை அப்படி கேட்காதே, அந்த ஆண்டவருக்கு தான் போச்சுவாரே. ஐயோ, என்னை அப்படி கேட்காதே, அந்த ஆண்டவருக்கு தான் போச்சுவாரே. எங்களை காக்கிற ஆண்டவர் உங்களை காப்பது இல்லையா? உங்களை தானே ரொம்பவும் நேசிக்கிறார். எங்களை காக்கிற ஆண்டவர் உங்களை காப்பது இல்லையா? உங்களை தானே ரொம்பவும் நேசிக்கிறார். ஆமாம் சிட்டு குருவியே, ஆமாம் சிட்டு குருவியே, அது மனுஷனுக்கு புரியவில்லையே. உங்களை காக்கிற ஆண்டவர் எங்களை காக்க மாட்டார், அடையும் புரியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த குருவி அட்வைஸ் பண்ணுறியா மனுஷனுக்கு? எங்களை காக்கிற ஆண்டவர் உங்கள் மேல் என்ன செய்திருக்கிறார்? நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தன்னுடைய சாயலாகவே யாரை படைத்தாரா? மனிதரை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தாவீதை பார்த்து சொல்லியிருப்பாங்க, நீ சின்னவனாய் காணப்படுகிறியே, நீ சிறியவனாய் இருக்கிறாயே, நீ எப்படி அந்த பெலிஸ்தியனை வீழ்த்துவாய்? என்ன சொல்றான் பாருங்க, யுத்தம் கர்த்தருடையது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்கும் போது, யுத்தம் கர்த்தருடையது, ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவாரா? ஹல்லேலூயா. தாவீதுக்காக யார் யுத்தம் பண்ணினார்? கர்த்தர் யுத்தம் பண்ணினார். தாவீதுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணும் போது அது நினைச்சான், கோலியாத்தை அவன் வீழ்த்துகிறான். ஒரு கவல்ல நினைச்சார், கல்ல எடுத்து அடிக்கான். கல்ல எடுத்து கரெக்டா நினைச்சான், நெத்தியில அடிக்கும் போது அவன் நினைச்சான் பெலிஸ்தியன் கீழே விழுந்துருவான். பாருங்க, அந்த கல்லு ஒருவேளை குறிப்பாத்து அடிக்கும் போது அவங்களுடைய கவசத்துல உடைந்திருந்த தாவீதுடைய நிலைமை என்னதான் இருக்கும்? ஒருவேளை அந்த கோலியாத்து நினைச்சிருக்கலாம், அந்த சின்ன கல்லு தானே, இது நம்மளோட சரீரத்துல பட்டு நினைச்சையும் துண்டு துண்டா உடஞ்சு போயிரும். ஆனா அவன் நினைச்சான், கரெக்டாக ஆண்டவர் ஐடியா கொடுக்குறாரு. அவனுடைய நெத்தியில அடிக்கும் போது நினைச்சான் பெலிஸ்தியன் கீழே விழுந்துறான். அவனுடைய வாளை எடுத்து நினைச்சாங்க, அவனை விட்டுறாங்க. அல்லேலூயா. அவனுடைய தலையை வெட்டி கொண்டு வருகிறார்கள். பாருங்க, ஒரு சின்ன மனிதன் நினைச்சான், கர்த்தர் யுத்தம் கர்த்தருடையன்னு சொல்லி நினைச்சான், யுத்தத்தை நினைச்சான் வெற்றிகரமாக முடிக்கிறான். இந்த நாள்ல நம்ம நினைச்ச போகிறோம், ஆண்டவரே நான் கர்த்தர் மேல் உண்மையில் நம்பிக்கை வைக்கிறேன், ஆண்டவரே எனக்கு உண்டான எல்லாவற்றையும் உமக்கு தருகிறேன், எல்லாம் இழந்து விட்டேன். ஆனா நினைச்சா கர்த்தர் நமக்காக நினைச்ச போறாராம், யுத்தம் பண்ண போகிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம். மாம்சமானதை தன் புயபலமாய் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவர்கள். யாரு விலகுகிறார்? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுகிற ஒரு மனுஷனை போய் நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். வாசிக்கலாம். யோனா 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க.
யோனா 1:2 வாசிங்க. நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போ, அதற்கு விரோதமாக பிரசங்கி என்று என்ன செய்கிறார்? கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்க. நீ எழுந்து நினைவேக்கு போ. நம்மளே பார்த்து சொல்கிறார், நீ சும்மா இருப்பா, நான் யுத்தம் பண்ணிக்கிறேன்னு ஆண்டவர் நம்மளே பார்த்து சொல்கிறார். ஆனா நம்ம நினைச்சிடும், நான் இப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நினைச்சிடும். சில காரியங்களில் இருந்து ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். அதே போலதான் அந்த யோனான் நினைச்சுகிறான், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விட்டு விலகி போகிறான். அல்லேலூயா. யோனான் 1:3 வாசிங்க. அப்போது யோனான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார் நினைவேக்கு போன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா அவன் எங்க போனான்? தர்ஷீஷுக்கு போகிறான். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறான். நாள நம்மளும் சில காரியங்களை விட்டு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறவர்களாய் காணப்படுகிறோம். நிறைய காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஐயோ, என்னால இது முடியவில்லையே, இந்த காரியத்தை என்னால செய்ய முடியவில்லை என்று என்ன செய்கிறோம்? விலகி போகிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த யோனான பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி, தெளிவா அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நினைவுக்கு போய் இந்த ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய வார்த்தையை மீறி தர்ஷீஷ் பட்டணத்துக்கு போகிறான். அங்க போய் ஒளிந்து கிடைக்கிறான். அந்த கப்பல் நினைச்சான், ஏறி போறான். அந்த கப்பல்ல ஏறி போயிட்டு இருக்கும்போது நினைச்சது கடல் கொந்தளிப்பு. ஆண்டவர் சும்மா விடுவாரா? அவருடைய நாமத்தை தரிக்கப்பட்ட பிள்ளைகளை எப்படி செய்துறாரு? இழுத்து உள்ள போட்டுருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி வெளியே போகிறான். ஆண்டவர் பார்க்கிறாரு, கடல் நினைச்சது கொந்தளிக்கிறது. அந்த நினைச்சார், சீட்டு போட்டு பார்க்காங்க. அதே போல சீட்டு போட்டு பார்ப்போம்னு அந்த காலத்துல சீட்டு போட்டு பார்த்தாங்களாம். சீட்டு போட்டு பார்க்கும் போது யாருடைய பேருக்கு விழுந்தது? யோனாவுடைய பேருக்கு விழுந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில ஆண்டவர் சீட்டை போட்டு பார்க்க போறாரு. யார் பேர் உள்ள போதோ ஆண்டவர் தூக்க போறாரு. அல்லேலூயா. ஐயா, நம்ம ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு நினைச்சோம், ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகும்போது சீட்டு உங்க பேரு உள்ள போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பேரு சீட்டுல விழுந்துரும். அல்லேலூயா. ஆண்டவர் எழுதி வச்சிருப்பாரு, நம்முடைய சபையில் உள்ள பேர்லாம் எழுதி வச்சிருப்பாரு. என்னைக்காவது ஒரு நாள் குலுக்கி சீட்டை எடுப்பாரு. எடுக்கும் போது நினைச்சாரு, ஜெரால்டின் பேர் வந்துன்னா ஜெரால்டு என்ன தூக்கி உள்ள போட்டுருவாரு. அல்லேலூயா. அவன் டாக்டருக்கு படிக்கணும் இல்ல, வக்கீலுக்கு படிக்கணும்னு நினைச்சாலும் நினைச்ச முடியாது, முடியாது. ஆண்டவர் சீட்டு உங்க பேரு விழுந்துனா ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருடைய பேருக்கு சீட்டு விழப்பட்டது? யோனாவுடைய பேருக்கு. அப்ப அவளை விசாரிக்காங்க, நீ என்ன தப்பு செய்து விட்டா, என்ன தவறு செய்து விட்டு இந்த கப்பல்ல ஏறி வந்தாய்? அப்ப அவன் சொல்றான், ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி நினைவேக்கு போ என்று சொன்னால் நான் நினைச்சேன், தர்ஷீஷ் பட்டணத்துக்கு என்ன செய்தேன்? பயந்து போய் ஓடி வந்தேன். மனுஷருக்கு பயந்தான் அவன். யோனா மனுஷருக்கு பயந்தான். ஐயோ, நான் இந்த இடத்துல போய் கர்த்தருடைய வார்த்தை பயங்கரமா நான் பிரசங்கிக்கும் போது என்ன அவர்கள் நினைச்சுவார்கள்? அடித்து விடுவார்கள், இல்லை என்னை கொண்டு விடுவார்கள் என்று சொல்லி நினைச்சிருந்தான். பயந்து கொண்டு தர்ஷீஷ் பட்டணத்துக்கு போனான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? வெறுமையாய் திரும்பி செல்லாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் வெறுமையாய் திரும்பி வராது. உங்களுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும் அளவுக்கு அந்த வார்த்தை வெறுமையாய் போவது. அல்லேலூயா, அல்லேலூயா. கரையை வைக்கிற அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை ஆண்டவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். நம்ம நிறைய பாடலை பாடிவிட்டோம். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மால்தான் எல்லாம் ஆகும் சொல்லுவோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நினைச்சோம் விசுவாசம் இல்லாதவர்களாக காணப்படுவோம். ஆனா அந்த யோனாவை பாருங்க, உண்மையை சொல்லும் போது நினைச்சாங்க, கடலுக்கு தூக்கி போடவும் அந்த கடல் கொந்தளிப்பு என்ன செய்யுது? அமர்ந்து விட்டது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பெரிய தெய்வம்ங்க. வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவரால் ஆக சொல்ல முடியாத ஒரு காரியமே கிடையாது. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த கடல் என்ன அமைதியாக மாறிவிட்டது. நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும். அதே கணிச்சு கடல்ல தூக்கி போட்டுருவோம். அல்லேலூயா. ஆண்டவர் பார்ப்பாரு, நீ இங்க பார்த்து ஓடுவியா? உன்னை நாசிரியத்துக்கு தானே ஊழியத்துக்கு அனுப்பினேன், நீ எதுக்கு மெஞ்ஞானபுரத்தை பார்த்து போன? சீட்டு உங்க பேர்ல உள்ள போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கும் போது ஆண்டோட வல்லமை உங்களுமே என்ன செய்யும்? கடந்து வரும். ஆண்டவர் அனுப்புவாரு. நீ நேசரத்துல போய் இந்த வார்த்தை சொல்லுன்னு சொல்லும் போது, நம்ம நேசரத்துல போய் வார்த்தை சொல்லும் போது ஆண்டவர் நம்மோடு என்ன செய்வாரு? கூட இருந்து அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்ம மெஞ்ஞானபுரத்துக்கு பார்த்து போனோம்னா நம்முடைய காரியம் என்ன செய்யும்? பஞ்சராகி விடும். அல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம ஆண்டவரை விட்டு விலகி ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். நல்ல ஆண்டவரத்தில் நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, நான் இந்த இடத்துல இருந்து இப்படி போனேனாப்பா, நீ சொன்ன வார்த்தையின்படியாக நான் கேட்காமல் இருந்துச்சு, இந்த இடத்தை விட்டு விலகி போனேனே,
அப்படின்னு சொல்லு ஜெபிக்கும் போது ஆண்டவர் மறுபடியும் அவர் நினைச்சுவார், கூட்டி சேர்ப்பார். பாருங்க, அவனை தூக்கி கடலுக்குள்ள போட்டதான் நினைச்சிருந்தான், கடல்ல போய் விழுந்தான். விழுந்தானே ஆண்டவர் எப்படி அவருடைய நாமத்தை தரிக்கப்பட்ட பிள்ளை, அதனால ஆண்டவர் அவனை என்ன செய்ய மாட்டாரு, வெறுமையா விட மாட்டாரு. நினைச்சுங்க உடனே அதுக்குன்னு ஒரு மீனை ஏற்பாடு பண்ணி, மீனின் வயிற்றுல நீ என் வார்த்தை விட்டு கேட்கலாம் போ, 3 நாள் மீனின் வயிற்றுல இருந்துச்சு போய் இருன்னு சொல்லி என்ன செய்யறாரு, மீனின் வயிற்றுல 3 நாட்கள் யோனான் இருந்தான். அப்பதான் அவன் ஒரு பாடலை பாடினவன். என்ன பாடல் தெரியுமா? நம்ம வீட்டுல மீனை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கரண்ட் இல்லாம இருக்குன்னா அது நாரி நாற்றம் எடுத்து அழுகி அந்த தண்ணி வடிந்து வரும்போது அதுக்கு நிலைமை எப்படி இருக்கும்? அதே போல அவனுடைய மீனின் வயிற்றில நாற்றம் எடுத்தவனாய் அதில் காணப்பட்டான். அந்த மீனின் வயிற்றுல இருக்கும்போது அந்த மீனுடைய முள்ள அவனை குத்தி இருக்கும். எதுக்கு நீ ஆண்டோடைய வார்த்தை கேட்காம நீங்க வந்த? குத்தி இருக்கும். அந்த மீனுடைய பெரிய முள்ள அவனை குத்தி இருக்கும். அது அந்த மீன் அவனை விழுங்கும் போது அந்த மீனுடைய வாயிலுள்ள அந்த பற்களை என்ன செய்திருக்கணும், அவனை கீறி இருக்கும். எப்படியாவது விழுங்கும் போது எப்படி நினைச்சு குத்ததான் போகுது. அது விழுங்கும் போது அவன் ட்ரெஸ் அந்த மீனுடைய பல்லுல பட்டிருக்கும். பட்டனே உன் ட்ரெஸ் என் பல்லுல படுதுன்னு பார்த்துட்டு என்ன செஞ்சிருக்கோம், லைட்டா ஒரு கடி கடிச்சு விட்டுருக்கோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு பின்வாங்கி போன நம்முடைய நிலைமை இதாக தான் காணப்படும். 3 நாள் அந்த மீட்டு வயிற்றுல இருந்து என்ன செய்யலாம், அந்த இருள் சூழ்ந்த அந்த இடத்துல காணப்பட்டான். பாருங்க, இப்ப ஒரு விமானம் என்ன செய்யுது, கடல்ல போய் விழுந்து நொறுங்கிட்டு 233 பேருடைய கதி என்னன்னு நினைச்சது நமக்கு தெரியல. 233 பேர் செத்து போயிட்டார்கள் என்று நம்புகிறோம். சில சொல்றாங்க தீவிரவாதிகள் கடத்தி விட்டு போயிடார்கள். அந்த கடல் வந்து பெரிய மகா சமுத்திரமா இருக்கிற அந்த கடலுக்குள்ள நம்ம போய் விழுந்துட்டோம்னா நினைச்சோம், அந்த கடலாகி அந்த பாவத்துக்குள்ள போய் விழுந்துட்டோம்னா நினைச்சோம், அது நம்மளை விழுங்கி விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாள நம்மளும் பிசாசுக்கு இடம் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி போகிறவர்களாக காணப்படுகிறோம். 3 நாள் கழிச்சு அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா நினைச்சாரு, ஆண்டவர் வெளியில தள்ளிதாரு. மீன் வாங்கி எடுத்து போட்டுட்டு அவனை. பின்ன அதுக்கு பிறகு போய் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படி நினைச்சுதான் அந்த பட்டணத்துல போய் பிரசங்கித்து விடுதலையோடு திரும்பி வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது நினைச்சோம் விடுதலையோடு இருக்க போகிறோம். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஒரு வசனத்தை வாசித்தோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த மனுஷர் ஒரு 2 பேர்களை குறித்து, ஒரு 2 கதையை குறித்து நாம் நினைச்சிடும் பார்த்து விட்டு நம்முடைய இந்த வார்த்தையை நிறைவு செய்யலாம், வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது வாசிங்க. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான பொற்சிலையை உண்டு பண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நேபுகாத்நேச்சார் என்பவர்களை பற்றி நாம் என்ன செய்திருப்போம், நிறைய காரியங்களை நாம் என்ன செய்திருப்போம், படித்திருப்போம். ஆனால் சில என்ன செய்வோம், பைபிளை வாசித்துக்கிட்டு அப்படி ஓரலாவே நம்ம போயிருவோம். ஆனா அந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பாருங்க, அந்த நேபுகாத்நேச்சார் என்கிறவன் 60 முழ உயரமும் 6 முழ அங்குலமுமான ஒரு பெரிய பொற்சிலையை உண்டு பண்ணுகிறான். ராஜாவா இருக்கிறப்பனால அந்த பொற்சிலையை உண்டு பண்ணுகிறான். அந்த பொற்சிலையை உண்டு பண்ணி ராஜா சொல்கிறதா அந்த பட்டணம் கேட்கணும். அந்த பட்டணத்துக்கு யார் ராஜாவா இருக்கிறார்களோ அந்த ராஜா சொல்கிற வார்த்தையெல்லாம் அங்குள்ள மக்கள் கேட்கணும். அப்படிப்பட்ட சட்டம் அங்கே காணப்பட்டது. ராஜா உண்டு பண்ணுகிறார். ராஜா உண்டு பண்ணி ஒரு பெரிய பொற்சிலையை உண்டு பண்ணி அதை வணங்கும்படி நினைச்சாரு சொல்றாரு. வணங்கும் போது நினைச்சாங்க நம்ம ஆட்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் நினைச்சாங்க, நாங்க வணங்க மாட்டோங்கயா, ஏக்கனா எங்கள் தேவன் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்ன பண்ணனாலும் எங்க ஆண்டவர் எங்களை தப்பிக்க வல்லவர். நல்ல பாருங்க எவ்வளவு நம்பிக்கை உள்ளவர்களா இருக்காங்க. ராஜா சொல்லிட்டாரு, இந்த சிலையை வணங்கவில்லை என்றால் நினைச்சுவேன் ஒன்னு தூக்கி தீக்க கொண்டு போட்டுருவேன். தீக்கில போட்டா நினைச்சுவேன் உடனே கருகி செத்து போயிடுவார்கள். எவ்வளவு பயங்கரமான ஒரு தண்டனைன்னு பாருங்க. தீக்கில தூக்கி போட்டா அவங்க என்ன செய்வாங்க, உடனே செத்துருவார்கள் அப்படின்னு ஒரு தண்டனையை அந்த ராஜா அறிவித்தான். அறிவிக்கும் போது நினைச்சிருந்தாரு, நிறைய பேர் நினைச்சிருந்திருப்பாங்க, பயந்து போய் அந்த சிலையை வணங்கினார்கள். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த ஜனமாகி அந்த வாலிபர்களை மீது ஆண்டுடைய வல்லமை இறங்கினது. அல்லேலூயா. ஒரு பெரும் நம்பிக்கை உண்டு பண்ணினது. அவருடைய மனதில் ஒரு திட நம்பிக்கை உண்டு பண்ணினது. ஒருவேளை அவனை தூக்கி தீயில போட்டாங்க,
தீயில போடும்போது அவன் சொல்லியிருக்கலாம், ஐயோ என்ன தீயில போடுவாங்க, நான் இப்ப நினைச்சேன் அவன் பொற்சிலையை வணங்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கலாம், வணங்கிருக்கலாம். ஆனா அவர்கள் என்ன செய்தார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க என்ன செய்திருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தினால் என்ன செய்தான், அவனை பிழைத்தான். தூக்கி போடுறாங்க, தூக்கி கொண்டு போன வாழ தூக்கி கொண்டு போனவர்கள் என்ன செய்யறாங்கன்னா செத்து போயிடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த சூடு பயங்கரமா காணப்பட்டது. நம்ம கேஸ் ஸ்டவ்ல திடீர்னு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு பால் பொங்கும்போது அவசரமா டக்குனு இருக்கும்போது கையை ஒழிச்சு விடுச்சிடும். அந்த சூடே நம்மளால தாங்க முடியல. அந்த சிலையை அந்த தீ சூளையில் அதிகமாக அக்னியை போட்டு நிரப்பும் போது அது என்ன செய்யறது, அதிகமா வெப்பத்தை கொடுக்கும் போது அந்த இடத்துல அந்த வெப்பத்திலே என்ன செய்வாங்க, கருகி செத்து விடுவார்கள். அவர்கள் தூக்கிப்பட்ட அந்த குண்டர்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, செத்து போயிட்டாங்க. இவங்க 3 பேர்த்த தானே ஏன் உள்ள தூக்கி போட்டா 4 பேர் என்ன செய்யறாங்க, உலாவதான்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு தெரியுது, என்ன செய்யறாரு, இவருடைய தேவன் பெரிய தேவன் என்ன செய்யறாரு, நம்பினாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் என்ன செய்றாங்க, அவங்கள அங்கிருந்து வெளியில வர சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது அவங்க வெளியில வராங்க. வெளியில சொல்றாங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 3:17 வாசிக்கும் போது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி என்ன செய்றாரு, பெருமிதமாய் சொல்கிறாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. கொஞ்ச நேரம் தீக்கில இருந்துட்டு வெளியில வந்திருக்காங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பெரிய அதிகாரியாக ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. அந்த தேசத்துல பெரிய அதிகாரியா மாற்றினார். இதனால நான் கொஞ்சம் நம்பிக்கை இருந்தா போதும் சொல்லுவாங்க. கடுகளவு விசுவாசம் இருந்தால் என்ன செய்யலாம், இந்த மலையை பார்த்து போன்னு சொன்னா போகும், என்ன செய்யும், பேருந்து போவோம்னு சொல்லுவோம். ஆனா அந்த வண்டியை பார்த்து நீ கியர்ல தானே விட்டுருக்க, அந்த வண்டி பின்னால போ நம்ம சொன்னா போகாது. ஏற்கனவே நம்முடைய விசுவாசம் இல்லை. விசுவாசத்தோடு சொன்னா கட்டாயம் அது என்ன செய்யும், போகும். கடுகளவு விசுவாசம். அந்த கடுகை கையில எடுத்து பார்த்திருக்கீங்களா? பொம்பளையாளுக்கு அதிகமா எடுத்து பார்த்திருப்பாங்க, ஆம்பளையாளுக்கு எடுத்து பார்த்திருக்க மாட்டாங்க. நினைச்சாங்க அந்த கடுகை கையில இப்படி எடுத்து பார்க்கும் போது என்ன செய்யும், நல்ல உருண்டையா இருக்கும். எப்படி இருக்கும், ஒரு பரிபூர்ணமா இருக்கும். ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், ஒரு வெங்காய அளவு விசுவாசம் இருந்தா போதும், இந்த மலையை பார்த்து போன்னு சொன்ன அந்த மலை போகணும்னு சொல்லிருக்கலாம். அந்த வெங்காயத்தை உருட்டி பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், கரடு முரடா இருக்கும். ஒரு உருளைக்கிழங்கு பார்த்து சொல்லியிருக்கலாம். எதுக்கு ஆண்டவர் கடுகை பார்த்து சொல்றாரு, இல்ல ஒரு கொத்தமல்லி பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். ஒரு கொத்தமல்லி விதை அளவுக்கு உனக்கு விசுவாசம் இருந்தா போதும். ஆனா கடுகுதான் அந்த பரிபூரணத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. அந்த கடுகை கைகளில எடுத்து பார்க்கும் போது அது உருண்டையாக காணப்படுகிறது. அந்த கைகளை இப்படி வைத்து இப்படி உருட்டும் போது என்ன செய்கிறது, உருண்டையாக காணப்படுகிறது. பரிபூர்ணமான விசுவாசம். உனக்கு கொஞ்சம் விசுவாசம் இருந்தா போதுங்க, ஆனா அது பரிபூர்ணமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் விசுவாசமும் பரிபூர்ணமாய் காணப்பட்டால் நாம் சொல்லுகிற காரியங்களை என்னை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அதே மாதிரிதான் இந்த 3 பேரும் என்ன செய்யறாரு, ஆண்டவர் வல்லமையோடு பயன்படுத்தினாரு. தீக்கில நிக்கும் போது அவங்க நினைச்சுப்பாங்க, ஒருவேளை நம்ம செத்து போயிருவோம், ஆண்டோடைய ராஜ்யத்தில் போய் சந்தோஷமா இருப்போம் என்று நினைச்சிருக்கலாம், நினைத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதிலிருந்து தப்பிக்க வல்லவராக இருக்கிறாரு. தானியேலை தூக்கி சிங்கக்கபில போடுறாங்க. சிங்கக்கபில போடும்போது என்ன செய்யறாரு, தானியேல் உள்ள போய் கிடைக்கிறாரு. சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டி போட்டார். அது பிறகு அவங்கள பத்தி கோல் சொன்னவங்களை உள்ளத்துக்கு போடுறாங்க. என்ன செய்யறது, அவருடைய எலும்பு கீழே, அவங்க மேல கீழே விழுக்கலாம், சிங்கம் அவங்களை என்ன செய்ய கொண்டு போட்டது. பாருங்க ஆண்டவர் எவ்வளவு பெரிய தெய்வம். அந்த தெய்வத்தை விட்டு நிறைய காரியங்களில் நாம் என்ன செய்கிறோம், பின்வாங்கி போனவர்களாய் காணப்படுகிறோம். நிறைய காரியங்களை விட்டு பின்வாங்கி போகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் பார்த்து இந்த நாள்ல ஒப்பு கொடுக்க போகிறோம். வாசிக்கலாம். யோபுவினுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஊத் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒருவன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவனுமாய் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மனுஷன் தேவனுக்கு பயந்தவனாய் காணப்பட்டான். யாரு, யோபு. அல்லேலூயா. யோபு தேவனுக்கு பயந்தவனாய் காணப்பட்டான். அவன் நினைச்சதான் பொல்லாப்பை எல்லாம் விட்டு விலகி உத்தமனும் சன்மார்க்கனுமாய் காணப்பட்டான். கர்த்தர் யோபை பத்தி சாட்சி சொல்ற. ஐயா, நம்மளை பத்தி யாராவது சாட்சி சொல்லுவாங்களா, நல்ல சாட்சி? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ நல்ல சாட்சி சொல்லுவாங்களா? கண்டிப்பா சொல்லவே மாட்டாங்க. நம்ம நல்லா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு செஞ்சாலும் நம்மளை பத்தி என்ன செய்ய மாட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க நல்ல சாட்சி சொல்ல மாட்டாங்க. இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்களுக்கு பெற்றோர் நல்ல சாட்சி சொல்ல மாட்டாங்க. என் பிள்ளை இப்படி நல்ல பையனா இருக்கான ஐயா,
நல்ல சாட்சி சொல்ல மாட்டாங்க. என் பையனை பாருங்க துன்மார்க்கத்துல போய் இருக்கிறான் அப்படின்னு நினைச்சாங்க. சில எல்லாத்தையும் சொல்ல சில பெற்றோர்கள் சொல்வார்கள். பெற்றோர்களே தங்கள் பிள்ளைகளை பத்தி என்ன செய்ய மாட்டாங்க, நல்ல சாட்சி சில வேளையில சொல்ல மாட்டார்கள். ஆனா யோபுவை பத்தி ஆண்டவர் ஒரு நல்ல சாட்சி சொல்கிறாராம். யாராவது அதை யோசித்து பாத்தீங்களா? யோபுவை போல ஒருவனும் பூமியில இல்லை என்று பிசாசை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு 1:8 வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவரே சாட்சி சொல்கிறார் யோபுவை பத்தி. அந்த அளவுக்கு அவன் உத்தமனாய் காணப்பட்டான், சன்மார்க்கனாய் காணப்பட்டான், ஒரு வித்தியாசமுள்ள மனிதனாய் காணப்பட்டான், ஒரு நீதிமானாய் காணப்பட்டான். அவனை போல பூமியில இதுவரைக்கும் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. அதே மாதிரி இந்த சாத்தானும் சில வேளையில அவனும் ஓட்ட வைப்பத்துக்கோங்க. சில நேரத்துல நினைச்சிருப்பான், அவனும் நம்மளை பத்தி நல்ல சாட்சி என்ன செய்வான், சொல்லி கொடுத்துருவான். அல்லேலூயா. பாருங்க, அவனும் சாட்சி சொல்லி இருக்கிறான். யோபு 1:10 வாசிக்கும்போது சாத்தான் சொல்லிடுறது, நீ அவனையும் அவன் வீட்டை சுற்றி வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளவில்லையா? பாருங்க, ஆண்டவர்கிட்ட போய் சாட்சி வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளவில்லையா? அதனாலதான் அவன் நினைச்ச ஆசீர்வாதமா இருக்கான்னு சாத்தான் நினைச்சாரு. ஒரு நற்சாட்சி என்ன செய்யறது சொல்லுகிறது யோபுவை பத்தி. நம்மளை பத்தி சாத்தான் நற்சாட்சி சொல்லுமா? கர்த்தரை விட்டு விலகி போகும்போது சாத்தான் கண்டிப்பாக நம்மளை பற்றியும் என்ன செய்யும், நற்சாட்சி சொல்லும். நம்ம சாத்தான் நற்சாட்சி சொல்லணுமா, இயேசு நற்சாட்சி நம்மளை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து தான் நம்மளை பற்றி என்ன சொல்லணும், நற்சாட்சி சொல்லணும். சில இடத்துல ஜெபிக்க போவாங்க ஊழியக்காரங்களை பத்தி என்ன செய்யும், நீ அப்படிப்பட்டவனால நீ எனக்கு ஜோம்ல வந்திருக்கிய அப்படிம்பாங்க. பாஸ்டர் நிறைய தடவை சொல்லி இருக்கிறாங்க. ஒரு பிசாசு பிடித்தவங்க ஒருத்தங்களுக்காக ஜோம்னுக்கு எல்லா ஊழியக்காரங்களையும் போடாரலாம். போகும்போது என்ன செஞ்சாங்களா, ஒவ்வொரு ஊழியக்காரரும் தலையில கை வச்சு ஜோம்ல, நீ அங்க இருந்தவனால நீ எதுக்கு இங்க ஜோம்னுக்கு வர அப்படின்னு அவர் என்ன செஞ்சாரு, பின்னால போயிட்டாரு. அதே போல இன்னொரு ஊழியக்காரர் வந்தாரு, அவரை பத்தியும் சொல்லியாச்சு. கடைசியா யாருமே அந்த பிசாசுக்கு ஜோம்னுக்கு போக மாட்டேன்ட்டாங்களாம். எப்படி இங்க பாருங்க, பிசாசு நடுவுல ஆடிட்டு இருக்கு, சுத்திலும் ஊழியக்காரங்க நிக்காங்க, பிசாசு போக மாட்டேன்ட்டு. அந்த இதை பார்த்து நம்மால் ஒருத்தர் பிசாசு ஜோம்னுக்காக போயிருக்காரு. ஜோம்னுக்காக போகும்போது நினைச்சிருக்காரு, அங்க போய் ஜோம்னு இருக்காரு. ஜோம்னு கருப்பட்டி மண்டையா நீ எதுக்கு எனக்கு ஜோம்னுக்கு வந்த அப்படின்னாராம். ஏன்னா அந்த ஊழியக்காருக்கு முன்பதாக என்ன பேரை வச்சு கூடுவாங்களா, கருப்பட்டி மண்டையன்னு கூடுவாங்க அவங்க வீட்டுல. கரெக்டா சொல்லி பாருங்க, பிசாசு அவரை பார்த்து நினைச்சது சாட்சி கொடுக்கிறது. கடைசி அவர் ஜோம்னு மொத்தனா இயேசு நாமத்தினாலே நீ வெளியில போன்னு சொல்லுமே நினைச்சதான் போயிட்டான். அல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிறாரு, நான் ஒருவேளை நான் பாவம் செய்தவனாய் காணப்பட்டேன், நான் அக்கிரமம் செய்தவனாய் காணப்பட்டேன், நான் ஆண்டவரை விட்டு விலகி போனவனாய் காணப்பட்டேன், ஆனால் இந்த நாள்ல ஆண்டோட வார்த்தையை பிரசங்கிக்கிறவனாய் காணப்படுகிறேன். ஏனென்றால் அவருடைய ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு மீட்டுக் கொண்டேன். அந்த நாமத்துக்கு சொல்லி ஜோம்னாரன் பிசாசு ஓடிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே போலதான் பிசாசு செலவுல பலவிதமான சாட்சிகளை சொல்லும். ஆனா நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நம்மளை பற்றி நச்சாட்சி சொல்வாரு, மற்றவர்களை பார்த்து நச்சாட்சி சொல்வாரு. சாத்தானுக்கு பயம் வந்துட்டு, யோபுவை பார்த்து ஆண்டவர் நச்சாட்சி சொன்ன சாத்தானுக்கு பயம் வந்துட்டு. ஆனாலும் எழுச்சிறாரு, சோதித்து பார்த்ததற்காக யோபுக்கு உண்டான எல்லாம் அழிந்து போயிருது. குமாரர்கள் இறந்து விட்டார்கள், குமாரத்திகள் இறந்து விட்டார்கள், எல்லாம் இறந்தவனே காணப்பட்டான். அவனுக்கு உண்டான ஆஸ்திகள் அந்தஸ்துகள் எல்லாம் போய்விட்டது. ஆனாலும் எழுச்சிறாரு, அவனுடைய உயிரை எடுக்க மட்டும் உனக்கு அதிகாரம் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். அவனுடைய உடல் எல்லாம் நாற்றம் எடுத்து அழுகிய நிலையில காணப்பட்டான். அவன் அந்த ஓடுகளை எடுத்து சுரண்டி கொண்டு இருப்பானாம். அது எல்லாம் பொக்கலமாய் வரும். அந்த வெடிப்புல அந்த புண்ணுல இருந்து எரிச்சியும் சீல் வடிந்து நாற்றம் ஏற்படும். பக்கத்திலே போக முடியாது. ஒரு செல்வந்தனா இருந்தானே, இவன் ஆண்டவரை பின்பற்றி வந்தானே, இவனுக்கு என்ன நிலைமைன்னு ஊர்க்காரங்களாம் சிரிச்சாங்களாம். அது மட்டும் இல்ல, கூட இருந்த மனைவியை என்ன சொல்லலாம், ஆண்டவரை தூஸ்தி விட்டு உயிரை விடுமியா, நீ எதுக்கியா உயிரோட இருக்க, இந்த நேரத்துல வாங்க குடும்பம் நடத்த முடியாது. எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்க, எவ்வளவு வேதனையாய் காணப்பட்டிருப்பாங்க. ஒருவேளை யோபு அழுது கொண்டே இருந்தாலும் புலம்பிக் கொண்டே இருந்தாலும் எனக்கு எதுக்கு இந்த நிலைமை. நிறையவருடைய வாழ்க்கை இந்த நாள் அப்படிதான் காணப்படுகிறது. நிறையவுடைய வாழ்க்கையும் அப்படிதான் காணப்படுகிறது. ஒரு சில காரியத்துக்காக நாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறோம். நம்முடைய இருதயத்தை நினைச்சுகிறோம், ஆண்டவருக்கு விரோதமாய் புறம் பேசி காணப்படுகிறோம். இதனால நாம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரத்துல ஒப்பு கொடுப்போமா? அப்படியே எல்லாரும் கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். அப்படியே முதலாவது படிடுங்க. ஆண்டவரத்துல நாம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் எதிலே விதைக்கப்பட்ட விதையாய் காணப்படுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை எல்லாம் வீணாய் போய்விட்டதே ஐயா. நம்பிக்கை ஆண்டவர் மாற்ற போகிறார். நான் ஒருவேளை மனிதர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கலாம், நாம் ஒருவேளை மற்றவர்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கலாம்.
ஆண்டவர் அந்த நம்பிக்கையை மாற்ற போகிறார். ஆண்டவர் சொல்கிறார், என் மேல நம்பிக்கை வையப்பா, என் மேல நம்பிக்கை வச்சா போதும், நான் வண்டியை ஓட்டிட்டு போறேன், நீ பின்னால இருந்துட்டு சிரிச்சுட்டே வாப்பா, சைடு உள்ளதை பார்த்துட்டே வா அப்படிங்காரு. நம்ம நினைச்சோம், இல்ல ஆண்டவரே நான் தான் வண்டியை ஓட்டுன்னு சொல்லி எங்கேயாவது கொண்டு இழுத்து விடுகிறோம், இல்ல எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி விடுகிறது. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் ஐயா சொல்லுமா, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் ஐயான்னு சொல்லுவோமா. உங்களை ஆண்டவர் மாற்ற போகிறார். கண்ணீரோடு இருங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவர் உங்களை மத்தியிலே அசைவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்க சொல்லப்போது ஆண்டவர் உங்களுடைய பலவீனத்தை மாற்றப் போகிறார். நன்னுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தை உடையது ஆண்டவரே, நீர் எங்கள் மூலமாய் பேசுகிற வார்த்தை உடையதப்பா. இந்த வார்த்தை மூலம் ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்கிறாங்க. எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்கிறாங்க ஆண்டவரே. நன்னுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம். யார் யார் செபிக்கிறோம் ஆண்டவர் 100 தலையான பலனை கொடுக்கிறாங்க.